எனதருமை கன்னிராசி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது, அவருடைய டிவியில உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன். வார பலன்களை வாரந்தோறும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சியும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அச்சம் தவிர்த்து வாழணும் சனி பயிற்சியிலே. ஆகவே அன்பர்களுக்காக அச்சம் நீங்கள் வாழும் வழிமுறைகள் இந்த சனி பயிற்சியிலே எப்படி இருக்க போதுன்னு நம்ம பேச போறோம். அச்சமின்றி நீங்கள் வாழணும் என்பதற்காக இந்த சனி பயிற்சி பலன்களை எனதருமை கணபதி டிவி அன்பர்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறேன். வருகிற 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் வருஷத்துல ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார். அன்னைக்கு காலையில அமாவாசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. யோகம் மரண யோகம். அதாவது குரோதி வருடம், தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 15ஆம் நாள் பயிற்சி அடைகிறது. அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார். இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுக்கு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நுழைகிறாது. இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம். மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போதும் மாறும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது, இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும், கட்டமைப்பே மாறும். ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும். எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான். அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க. அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும். அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க. அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், சூரியன் சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரிக்கிறார். இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார். சனியோடு இன்னும் 4 கிரகங்கள் சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியில. 5 கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமைகிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாகா வரம் தான் கேட்கிறோம், சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள், மாற்றங்கள், பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வருட பலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உலக அளவுல பல பாதிப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தென்னாடு, தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க, பாண்டி நாடுன்னு சொல்லுவோம். அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும். இயற்கை சீற்றங்களோ, வறட்சியோ, இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ, பொதுமக்களுக்கு பாதிப்போ, கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை. உலக அளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும். எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல வர. சனி பகவான் 7ஆம் இடத்துல வர்றாருன்னா என்ன நன்மை அப்படி கேட்குறீங்க? 3 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்மையும் இருக்கு, மாறுபட்ட பலனும் இருக்கு. 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், திருமண உறவில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருமண உறவில் இதுவரை இனித்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது கசக்கும், சில பிரச்சனைகள் வரும். எதனாலங்க அந்த பிரச்சனை வரும்?
உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய சிந்தனையும் உங்க சிந்தனையும் வித்தியாசப்படும். அது எந்த காலத்துலங்க ஒத்து போயிருக்கு, எங்களுக்குள்ள ஒத்து போனதே கிடையாதுன்னு சொல்றீங்க. உண்மைதான். சில நேரத்தில் ஏட்டிக்கு போட்டி அடிதடி சண்டை கூட வந்துருச்சுங்கிறீங்க. அப்படி 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாலே பொதுவாகவே கல்யாணம் பொருந்தா கல்யாணம் தானே. பல பேருக்கு அப்படித்தானே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 7ல் சனி இருக்கும். அவளுக்கு கல்யாண வாழ்க்கையில ஒரு மனசே பொருந்தி போகாது. ஆளுக்கு ஒரு கருத்தோடு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது ஏதோ ஜோசியர்கள் அப்படியே தோஷ சாமியை பார்த்து சேர்த்து விட்டுருப்பாங்க. உனக்கு 7ல் சனி, அவளுக்கு 7ல் சனி, சேர்த்து விட்டையா அப்படி சேர்த்து விட்டுருப்பாங்க. வாழ்க்கை அனுசரிச்சு போகும். ஆனா சூப்பரா போகுமா? கிடையாது. இல்லை, 7ல் சனி இருந்து ஆகா ஓகோன்னு திருமண வாழ்க்கையில வாழ்ந்தவங்க யாரு? ஒண்ணு அனுசரிச்சு போயிருப்பாங்க, இல்ல பிரச்சனையோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப 7ல் சனி வருது, திருமண வாழ்க்கையில அனுசரிச்சு போங்க. இல்லைன்னா உங்க மனைவி, உங்க கணவன் இவர்களுடைய எண்ணம் வேறையா இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுங்க, நீங்க டே ஷிப்ட்ல வேலைக்கு வரணும்னு நீங்க நைட் ஷிப்ட்ல வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, டே ஷிப்ட் வேலைக்கு போங்கம்பாங்க. அதை வச்சு ஒரு பிரச்சனை, ஒரு திருமண உறவை வச்சு ஒரு பிரச்சனை, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறத பத்தி பிரச்சனை, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை வரும்ல. உங்க உறவுகள்லாம் எனக்கு கெடுதல் பண்றாங்களேம்பாங்க. உங்களுக்கு என்ன விட உங்க அக்கா தங்கச்சி தானே பிடிக்குது, உங்க அம்மாவை தானே நீங்க பெருசா மதிக்கிறீங்க, என்னங்க நீங்க மதிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்க பொறுத்துக்கிட்டு தான் போகணும். அந்த நேரத்துல எனக்கு பெத்தவங்க தான் முக்கியம், கூட இருக்கிறவங்க தான் முக்கியம், எனக்கு கூட பிறந்தவங்க தான் முக்கியம்னு சொல்லி மாட்டிக்கிடாதீங்க. இப்போ பொய்மையும் வாய்மை கடத்த புரை தீர்ந்த நன்மை வையக்குமணின்னு வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கெல்லாம் அவர் தான் அப்ப சொல்லி கொடுத்துருக்காரு பாடத்தை. சில நேரங்கள் அப்படிதான் பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப இந்த சனி பகவானுக்கு விஷயம் என்ன ஆகுது? 7ல் சனி. என்னுடைய அருமையான ஒரு ஜோதிட நண்பர் ஒருவர் பேசும்போது அழகா சொன்னார், 7ல் சனி இங்க பிசினஸ் பிரிஞ்சு போகுங்க. பல பார்ட்னர்ஷிப் பிரிவுகள் வருவதற்கு காரணமே 7ல் சனி தான். பல கம்பெனிகள் பிரிஞ்சு போனது இந்த 7ல் சனி இருக்கும் போதுதான். பாரு எவ்வளவு உண்மையான கருத்து பாருங்க, கவனமா நீங்க கவனிச்சு பாருங்க, தெரியும். பல குடும்ப உறவுகளும் அப்படித்தான் பிரியுது. கணவன் மனைவி கடையில் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. நல்ல ஒற்றுமையா தானையா இவங்க இருந்தாங்கன்னா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்தே போங்க, சூதானமா இருந்துக்கிட்டு பொழைச்சுக்கிடலாம். இந்த வெளிநாடு போற யோகம் சூப்பரா அமையுது. கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமா அமையுது வெளிநாடு போற யோகம். வெளிநாட்டில் ஜாப் தேடுறீங்களா? உங்களுக்கு நல்லா கிடைக்கும், நல்லா போய் நீங்க வாழ்ந்துக்கிட முடியும். அதுக்கெல்லாம் யோகம். இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. பிசினஸ் விஷயங்களும் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். நினைக்கிற அளவுக்கு பிசினஸ்ல முன்னேற்றம் தராமல் சில சுணக்கம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டை இப்ப புதுப்பிப்பீங்க. சில பேருக்கு சகோதரர்கள் கடையில் சொத்து பிரச்சனை இருக்கும், அந்த சொத்து பிரச்சனை இப்ப தீரும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி தான் இருக்கும், சொத்து பிரச்சனை தீரும். சிலருக்கு இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவானுடைய இந்த அமைப்பினால உங்க வீட்டை புதுப்பிப்பீங்க, அந்த அமைப்பு இருக்கு. தாயாருடைய உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கும். கன்னிராசிக்காரங்க தாயாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணுங்க. இப்போ அதெல்லாம் மிக முக்கியமானது. சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார், வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வேலையை நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இப்ப உண்டு. நீங்க எதிர்பார்க்கிறாப்புல வேலை அமையுமா? அமையும். வெளிநாடுகள் வேலை அமையும், வெளி மாநிலத்தில் வேலை அமையும், அதெல்லாம் உண்டு. ஸோ வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அப்போ நீங்க என்ன செய்துக்கிட்டா உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரும், ஒரு வெற்றி சேரும். எங்களுக்கு பிரச்சனை இல்லாம எங்களுக்கு ஓடும் இந்த காலகட்டம் கேட்குறீங்க. இந்த காலகட்டத்தில் கல்யாணம் கூடி வருமானு கேட்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும், அதை நான் மறுக்கலை. திருமண உறவுல அனுசரிச்சு போங்க தான் சொல்றேன். வேலை உங்களுக்கு அமையும், அதுலயும் நல்லா இருக்கு. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் யாரை வழிபடணும் கேட்டீங்கன்னா, திரு கொள்ளிக்காடு சென்று வழிபட வேண்டும். ஸ்ரீஸ்வர பகவானை திரு கொள்ளிக்காடு சென்று வழிபடுவது மிக மிக அவசியம். கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் நிக்குது பாருங்க, அங்க பிசினஸ் பார்ட்னர் விலகி போகிறாரு பாருங்க, இப்படிலாம் சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துலன்னா லைஃப் பார்ட்னராக பிரச்சனை இருக்கும். 2.5 ஆண்டு காலமும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திரு கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான்.
அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்படி வழிபடுங்கள், வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெறுங்கள்.